ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி ரானெக்ஸ் 2025ங்கிற பேரில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை ஒரு பழைய தொழில் நகரமாகவும் இப்போ தனி மாவட்டமாக இருக்கிறதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தொழில் மற்றும் வர்த்தக அக்டோபர் 24, 25, 26 அந்த 3 தேதிகள் நடைபெற மாதிரி திட்டமிடப்பட்டிருக்கிறோம். இந்த ரானெக்ஸ் கண்காட்சி, இந்த தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரும் அவர்கள் வழிகாட்டுதல் மற்றும் அந்த துறை சார்ந்த தொழில் சார்ந்த துறைகளுடைய எல்லாத்துடைய ஆலோசனையின் பேரும் மற்றும் நம்மளுடைய மாவட்டத்தின் அமைச்சர், சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனை மற்றும் அவர்களுடைய ஆதரவுகளும் எங்களுடைய இணைப்பு சங்கங்களாக உள்ள வெல் சப்ளையர் அசோசியேஷன், லெதர் அசோசியேஷன், வெல் ஆன்சரி அசோசியேஷன், அதுக்கப்புறம் ராணிடெக், சிஇடிபியோட சங்கம் எல்லாமே சேர்ந்து அவங்களோட இணைப்புடன் சேர்ந்து ராட்ஸ்மியா, அதாவது நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்ட சிறு மற்றும் குறு தொழில் சங்கம் இதை சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதில் நம்ம கண்காட்சியின் சிறப்பு அம்சங்கள், அதாவது எந்த வரைக்கும் ஒரு பெருநகரங்களில் நடக்கக்கூடிய கண்காட்சிக்கு குறைவில்லாத வண்ணம் தான் நம்ம இதில் திட்டமிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நம்மளோட சிறப்பு அம்சம் 130க்கும் மேற்பட்ட அரங்களை இதில் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அனைத்தும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டது, குளிரூட்டப்பட்ட ஸ்டால்களாக இருக்கும். இதில் வந்து குறிப்பாக யார் யார் பங்கு பெற போகிறாங்க அப்படின்னா சிறு மற்றும் குறு தொழில், ஏன்னா அதோடைய முக்கியமாக அவங்களுடைய வளர்ச்சிக்கும் இருக்கும் தான் நாங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பெரு நிறுவனங்களும் இதில் பங்கு பெறுகின்றன. பல தொழில் வழிகாட்டிகள், ஆலோசனைகள் இதுவும் சேர்ந்து அதோடு சேர்த்துறாங்க. அதாவது நம்மளுடைய சின்ன சின்ன இவங்க வந்து சர்வதேச அளவில் அவங்க எப்படி அவங்களுடைய தொழிலை மேம்படுத்துறது, எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான அம்சமாக வாங்குவோர் விற்போர் ஒரு சந்திப்பு, இதை வந்து ஒரு தளமாக அமைக்கிறோம். பையர் செல்லர் மீட் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள நம்மளுடைய பப்ளிக் செக்டர் பிஹெச்எல் நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, பாரத மிகுமன் நிறுவனம், அவர்களுடைய இதில் சிபிசிஎல், சென்னையிலிருந்து சிபிசிஎல் மற்றும் டாடா இதில் நம்ம கேட்டுவோம். பெருநிறுவனங்கள் அளவுக்கு இவங்க எல்லாமே அவர்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு யார் யார் வந்து அவங்களுக்கு வந்து துணை தொழில்களாக செய்ய இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட ஆன்சிலரி யூனிட்டாக அவங்களோட வெண்டார்கள் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் சப்ளையர்களையும் நாங்கள் உருவாக்கி தரதாக செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகளும் இதில் திட்டமிட்டுள்ளோம். தனியாக இந்த அரங்கத்தினுள்ளே வந்து ஒரு தனி வந்து ஒரு சந்திப்பறை மீட்டிங் அது மாதிரி வச்சுருக்கோம். அதில் ஒரு 90 பேர்லேருந்து 100 பேர் அமரக்கூடிய வசதி உள்ளது. அதில் வந்து தொழில் தொடங்கினதுக்கப்புறம் அதில் வந்து பல்வேறுமான இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நேரங்கள் இந்த பையர் செல்லர் மீட்டு சொன்னால வாங்குவோர் இப்போ சந்திப்பு. அதே மாதிரி நம்மளோட நிறுவனங்களுக்கு முக்கியமானது நிதி எப்படி பெறுவது, சிறு குறு தொழில் நிதி எப்படி பெறுவது என்று அது சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகள் அந்தந்த வங்கிகள் மற்றும் சிட்பி இந்த போன்ற வந்து ஒரு நிதி நிறுவனங்கள் டிஐஐசி இவங்க கூட வந்து இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து அவங்க என்னென்ன திட்டங்கள் உள்ளது, சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு ஏதுவான திட்டங்கள், அதில் உள்ள அவங்களோட சலுகைகள் எல்லாமே வந்து அவங்க அதை ஒரு நிறுவனமாக பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து இது 2வது நாள் வந்து இந்த பையர் செல்லர் மீட்டு எதுவும் திட்டமிட்டு இருக்கிறோம். 3வது நாளாக கடைசி நாள் இரவு நாளில் அதில் வந்து தொழில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டிக்காங்க. அதில் வந்து வேலை நாடுகள்லேருந்து இப்போதைக்கு வந்து கனடா, மலேசியாவிலேருந்து மற்றும் ஜப்பான் பேசிடுவோம். இப்போ தைவானும் தாய்லாந்தும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இவங்களோட இதில் வந்து எப்படி நம்மளுடைய ஏற்றுமதி வர்த்தகத்தை செய்யலாம், இங்கேருந்து எப்படி நம்ம பொருட்களை சந்தைப்படுத்துவது எப்படி என்பது குறித்தான விளக்குகள் அவங்க வந்து அவங்க நேரடியாக இல்லை அங்கே இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க தான், அந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகள், அது இல்லாமல் தொழில் வல்லுநர்கள், ஆலோசகர்கள் அவங்க வந்து அதுக்கு நமக்கு வழிகாட்டுவாங்க. 3வது நாள் இறுதியில் வந்து நம்ம நிறைவு நாள் நிகழ்ச்சி திட்டமிட்டிருக்கிறோம். இதில் முதல் நாள் தொடக்க விழா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மாவட்டத்தின் அமைச்சர் தொடங்கி வைக்க சிறு மற்றும் குறு தொழில் சங்க அமைச்சர் தொழில்கள் அமைச்சர் தாமு அன்பரசன் ஐயா அவர்கள் வந்து இங்கே மற்ற நலத்திட்ட உதவிகள் எல்லாமே இங்கே யார் யார் பயனாளிகள் இருக்காங்க அந்த பயனாளிகளுக்கான உதவியும் வழங்குவதாக இசைந்துள்ளார். அது இல்லாமல் பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஸோ நம்ம மாவட்ட ஆட்சியர் இல்லாமல் மற்ற அதிகாரிகளும் அதில் வந்து பங்கு பெற உள்ளனர். இதை வந்து சிறப்பாக நம்ம மாவட்டத்தில் நடத்துனதில் வந்து சிறப்பாக திட்டணும். பங்கேற்பும் பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இப்போ நாங்கள் இங்கே குறிப்பாக அவங்களோட இதை பொருளைகளை காட்சிப்படுத்துறதுக்காக வருகிறார்கள். அதில் வந்து பெருநிறுவனங்கள் இல்லாமல் அதுபோன்று இன்னொன்று முக்கியமானது நம்மளுடைய மாவட்டத்திலிருந்து நம்ம வெளியில் போய் தான் நம்ம மாவட்டம் வந்து எல்லாம் ஆன்சிலரி யூனிட்டுகள் நிறைய இருக்குது. தொழில் சார்ந்த பெரிய தொழில் நிறுவனங்களை சார்ந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ஜினியரிங் நிறுவனத்தில் பார்த்தா பொறியியலே வந்து 600-700க்கு மேலே இருக்கிறாங்க. டிவிஎஸ் மற்றும் பிஹெச்எல் நிறுவனத்துக்கு அதேமாதிரி லெதர். ஸோ இந்த தொழில் அதில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்பெறும் வகையில் அனைவரும் போய் வந்து சென்னையிலேயோ இல்லை கோவையிலேயோ நடக்கக்கூடிய தொழில் நகரில் நடக்கக்கூடிய கண்காட்சியில் போய் பார்க்க முடியாது. அவர்களுக்கு இன்றைக்கி தேவையான இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறாங்க தொழில் சார்ந்ததில் வந்து உற்பத்தி என்ன பண்ணுறது,
அப்போ நவீன விதமான புது யுக்திகள் புது தொழில்நுட்பம் என்னன்னு காட்டிக்கிறதுக்காக அந்த சம்மந்தப்பட்ட அவங்களோட மிஷினரிகள் அவங்களோட இயந்திரங்கள்லாம் இங்கே இருந்து காட்சிப்படுத்தப்படும். அதனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தற்போதுலேயே நமக்கு வேலைக்கு ஆள் இல்லா பற்றாக்குறை இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவங்க அந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வந்து செஞ்சுக்குவாங்க. வணக்கம். முரளி, நாட்டினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் இந்த ரானெக்ஸ் 25 சேர்மன். சார் சொன்னபடி இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக செய்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிறது. இந்த 5 வருடத்தில் வந்து தொழில் சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. அதற்கு இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய முன்னேற்பாடாக இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த சங்கங்கள் அனைத்தும் இணைந்து செய்கிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற தொழில் நிறுவனங்கள் அனைவருக்கும் தமிழக அரசினுடைய ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் MSME, அதாவது FAME மூலமாக ஸ்டால் போடுற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100% அவங்களுடைய அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கிற மாதிரி தமிழக அரசுகிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டால் போடுற MSMEயில் இருக்கிற மேனுஃபேக்சரிங்கோட அனைவருக்குமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இது நம்ம மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பும் அப்புறம் இங்கே இருக்கிற தொழிற்சங்க நிறுவனங்கள் வேண்டுகோளை ஏற்று தமிழக அரசு இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பையர் செல்லர் மீட். இப்போ இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து புத்துணர்ச்சி பெற்று மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கே போகிறதுக்காக BHEL, அப்புறமா வந்து சதர்ன் ரயில்வே, அடுத்தது டாட்டா, அப்புறம் வெஹிக்கிள் ஃபேக்ட்ரிஸு, இவங்க எல்லாருமே வந்து இங்கே பையர் செல்லர் மீட்டில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க டைரெக்டாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரே இடத்துல அவங்களுடைய வெண்டார்கள் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் இங்கே ஏற்கனவே இருக்கிற தொழில் முடக்கத்தை வந்து பெரிய வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒத்துழைப்பாக அமைகின்றதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிநாட்டிலேருந்து இதுக்காக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்தோம், மலேசியாவில் இருந்தோம் தொழில் வல்லுநர்கள் இங்கே வராங்க. அவங்க வந்து தினமும் சாயந்தரம் மாலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கான இங்கே வெளிநாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை வந்து நம்ம இங்கே சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாத அந்த டெக்னாலஜிஸ் வந்து நாம் எப்படி அப்டேட் பண்ணிவிட்டு நாம் தொழிலை சிறந்து விளக்குறதுக்கும் ஏற்றுமதிக்கு நாம் எந்த வகையில் உதவணுன்றதுக்காக அவங்க சிறப்பான விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மட்டும் இல்லாமல் இந்த பையர் செல்லர் மீட்டு, ஒர்க் ஷாப்பு, செமினார்ஸு இது பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இங்கே இருக்கிற VIT, அப்துல் லத்தீப் காலேஜ் இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இன்குபேட்டர் சென்டரை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதன் மூலயமா இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப்புக்கு வந்து தொடங்கிறதுக்கு இது பெரிய ஒரு ஏதுவாக இருக்குது. அந்த வகையில் இந்த எல்லா சிறப்பையும் உள்ளடக்கிய இந்த ரானெக்ஸ் எக்ஸ்போக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்ட சிறு குறு தொழில் கழகம் நடத்துகிறது. இதற்கு அனைத்து சங்கங்களும் சிறப்பாக செய்வதற்காக பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வந்து நான் கேட்டுக்கொள்கின்றோம். இது குறித்த மேலும் பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் தெரிவிக்கின்றோம். நன்றி. நாட்டுமனா